guys. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹேரை பத்தி தாங்க. நேத்து நம்ம ஷார்ட்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்போம். ஆமா. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோக்குமே அது கீழே பாத்தீங்கன்னா அக்கா ஹேர் டிப்ஸ் சொல்லுங்க, அக்கா ஹேர் டிப்ஸ் சொல்லுங்க, எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. பேர் ஹேர் டிப்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஏன் இந்த அளவுக்கு ஹேர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்னு ஒரு ரீசன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் உண்மையான ரீசன். ஏன்னா எங்க அப்பாவுடைய அம்மா, எங்க பாட்டிக்கு வந்து செம்ம முடி, பார்க்க குட்டியே எலி மாதிரி இருக்கும் எங்க பாட்டி. ஆனா முடி பாத்தீங்கன்னா செம்ம அடர்த்தியா இருக்கும் எங்க பாட்டிக்கு, நல்ல முடி அவங்களுக்கு ஆக்சுவலி. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பாவுடைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அக்கா தங்கச்சி, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஹேர் ஆக்சுவலி எல்லாருக்குமே எங்க ஃபேமிலியில. அதே மாதிரி என் அக்கா இருக்கா, ஸோ அவளுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல முடி தான். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கட் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. பட் இந்த மாதிரி எல்லாருக்கும் நிறைய ஹேர் இருக்கிறதுனால இவளுக்கு. அதையும் தாண்டி எங்க மாமியாருக்கு பாத்தீங்கன்னா செம்ம முடிங்க, ரொம்ப அழகான ஒரு லென்த்தி ஹேர் எங்க மாமியாருக்கு. அந்த ஜெனட்டிக்னால தான் ஃபர்ஸ்ட் ரீசன். இன்னொன்று என்னன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ எல்லாருக்கும் இருக்கு அப்பயே உனக்கு இல்லைன்னு கேட்டுறாதீங்க. ஆக்சுவலி எனக்கும் நல்ல ஹேர் தான். ஆனா எங்க மம்மி வந்துட்டு கட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம், ஒரு 8 இயர்ஸாவே நான் அந்த ஸ்மூத்திங் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கர்லியா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க மம்மிக்கு கர்லி ஹேர் தான் இருந்தது. நான் போட்டோஸ்ல நிறைய பாத்திருக்கேன். ஆனா அந்த போட்டோஸ்லாம் இப்போ பழைய போன்ல இருக்கு. ஆக்சுவலா இது வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டிங்ல எங்க அம்மாவை பார்த்ததுனால கர்லி ஆக ஃபேஸ் மாறும்ல, அது மாதிரி ஆகவும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆமா, அப்படியே பாத்துட்டால. சோ நானும் அது இப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஃபியூ டேஸா வந்துட்டு எங்க மம்மிக்கு இந்த சைடுல வந்து கர்ல் ஆச்சு. அப்பலாம் அழகா இருந்தது பார்க்க. பட் எங்க அம்மாக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணி எனக்கு ஆக்சுவலி எப்படி சொல்றதுன்னா நான் ரொம்ப வருஷமா ஒரு 8 இயர்ஸாவே பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இப்படியே பிடிச்சிருச்சு எனக்கு ஆக்சுவலி. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் அது செட் ஆகுமா அப்படின்ற மைண்ட் செட் ரொம்ப வேண்டாம் எனக்கு. இன்னொன்று வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஒன்று இருக்குல்ல, ஒர்க் சைட் போகும்போது அது கொஞ்சம் டீசென்ட். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணும் போது ஒரு டெலிகாலராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, அது ஒரு நார்மலாக போயிடுச்சு. ஸோ அப்புறம் போக போக நமக்கு ஒரு டெசிக்னேஷன் மாற கொஞ்சம் ப்ரொஃபைல் அப்படிங்கும்போது ஓகே நம்ம சில விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கணுன்றதுனால அது பண்ணது. 8 வருஷமா இந்த ஸ்மூத்திங் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஒரே பார்லர்ல தான் ரொம்ப வருஷமா நான் பண்ணிட்டு இருந்தேன். போரூர் வீடு ஷிஃப்ட் ஆகி நான் போரூர் வந்ததுக்கு அப்புறம்தான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பார்லர் மாற்றிட்டேன். ஸோ இதில் இந்த மாதிரி இதில் ஏதாவது வேணும்னா நீங்கள் போக போக வீடியோஸில் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பாப்பாவோட ஹேருக்கு நான் மேட்ருக்கு வரலாம் ஸ்ட்ரைட்டாக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஹேருக்கு என்னென்னா வீடியோஸ்க்கு மட்டும்தான் அவள் விரிச்சு விடுவாள் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா முடியை வந்து எப்பவுமே விரிச்சு விட்டால் முடி வந்து அந்த அளவுக்கு அடர்த்தியாக வராது, முடிவு லென்த்தி ஆகாது. ஸோ அதை என்ன பண்ணணும், நல்லா இறுக்கி பின்னணும் முடியை. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப எங்கள் பாட்டியும் சரி எங்கள் அம்மாவும் சரி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவளுக்கு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஏங்கா இப்படி முடியை தூக்கி வாருறீங்க, கொஞ்சம் இறக்கி வாருங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முடியை நல்லா தூக்கி இறுக்கமாக கட்டி பின்னினாதான் முடி நல்ல க்ரோத் கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்கு தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தின்றதுனால அந்த ஸ்கூலுக்கு போகும்போது நிற்காது, டக்கு டக்குன்னு கலந்துடும். ஸோ கலந்துடுச்சுன்னா அவள் திருப்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா முடி கலந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக அடர்த்தியாக போடுவேன். ரெண்டாவது விஷயம் கோகனட் ஆயிலுங்க, நல்ல தேங்காய் எண்ணெய், நிறைய எண்ணெய் தேங்க. வீக்லி ட்வைஸ் மட்டும் ஹேர் பாத் எடுப்போம் நாங்க. அம்மா வந்து ட்வைஸ் மட்டும் தான். ஷூட்னா மட்டும்தான் காலையில தினமும் குளிக்கிற மாதிரி இருக்கும் தலைக்கு. இல்ல எங்க மம்மி 2 days once தான் நான் தலைக்கு. ஆமா, எங்க மம்மி மைண்ட் செட்ல கம்பல்சரி வீக்லி ட்வைஸ் மட்டும் தான் ஹேர் பாத் எடுக்கணுமே, அதை தாண்டி போனா எடுக்க கூடாது. ஏன்னா வந்து ஹேர் நிறைய டேமேஜ் ஆயிடும்ன்றதுனால அது நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த ஷாம்பூஸ்லாம் வேற. இல்ல அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப வருஷமாவே வந்து சன்ஸ்லிக் தான், அந்த பிளாக் கலர் இருக்கும் இல்லையா சன்ஸ்லிக், அதுதான் யூஸ் பண்றா. இப்போ இந்த ஒரு வார ஷாம்பு எல்லாம் வருதுல சன்ஸ்லிக், அதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு வார சன்ஸ்லிக் அது கிடையாது, ஜாஸ்மின் ஸ்மெல் அடிக்கும், அது கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் சூப்பரா இருக்கும். 3 rupees நினைக்கிறேன் ஒரு பாக்கெட். எங்க மம்மி வந்துட்டு நான் பிறந்ததுல இருந்து பிறந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து பேபி ஷாம்புன்னு சொல்லிட்டு இருக்கும், அதெல்லாம் எங்க மம்மி யூஸே பண்ணல. எனக்கு நான் பிறந்ததுல இருந்தே யூஸ் பண்ண ஒரே ஷாம்பு சன்சில்க் மட்டும்தான். அவ பிறந்த உடனே பேபி ஷாம்புலாம் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நான் எனக்குன்னு சொல்லிட்டு நானும் சன்சில்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதை வாங்கி ஒரு பாட்டில்ல வைக்கிறதுனால எங்க மம்மி 1 லிட்டர் வாங்குவாங்க. கரெக்ட்டா மம்மி? ஆமா 1 லிட்டர் வாங்கிடுவேன் எப்பவுமே. சோ 1 லிட்டர் எவ்வளவுனா 750 சம்திங் நினைக்கிறேன். சோ இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு இதுலயே பிரஸ்லயே வந்துட்டு எனக்கு ஹேர் வந்துரும். இப்போ வளர எங்க மம்மி 2 டைம் போட்டு காலி ஆயிட்டே இருக்கு ஆக்சுவலி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா சன்சில்க் தான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா. செகண்ட் விஷயம் என்னன்னா பாப்பா வந்து வீடியோக்காகவும் அப்புறம் வந்து ரீல்ஸு ஷூட்டு இதுக்காக மட்டும்தான் பாப்பா வந்து ஹேரை வந்து ஃப்ரீயாக விடுவாள்.
மற்றபடி பாப்பாவோட ஹேர் எப்பவுமே வீட்டில் இருக்கும்போது தலை பின்னி தான் இருக்கும். அவளுக்கு தலை விரிச்சு போட விடவே மாட்டேன். அதே மாதிரி கீழே அவள் முடி மோஸ்ட்லி கட் பண்ண மாட்டான். பட் கட் பண்ணால் தான் கொஞ்சம் ஹேர் வலும். அதனால அவளுக்கு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவான். அப்போ ஆக்சுவலி நாங்கள் ஹேர் ஆயில் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் அது என்னால் ஏன் அது இது பண்ண முடியல. ஆனால் இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சர்க்குலரில் கொடுத்துட்ருக்குறோம். பட் எல்லாருக்கும் அது கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அதை ரெடி பண்ணுறது பொள்ளாச்சி, ஓகேங்களா. அக்கா தான் ஆக்சுவலி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கசின் சிஸ்டர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம அதை சேல் பண்ண முடியல. ஆக்சுவலி அந்த முயல் ரத்தம் சொல்லுவாங்களா, அதில் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நடுவில் பண்ணிட்டு இருந்தோம் நடுவில். பட் அது இப்போவும் பண்ணுறோம். இப்போ எனக்கு இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே நான் அக்காவோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து அப்படியே அங்கே வாங்கி அக்கா கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நமக்கு அது டைம் இல்லை. ஆக்சுவலி நம்ம பொட்டிக்கே ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு டைமே கிடையாது. அதனால அது கண்டிப்பாக போக போக நெக்ஸ்ட் அதை பார்க்கலான்னு இருக்கும். அது கன்ஃபார்ம்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு இதுக்கே வந்து சுத்தமாக டைமில் பாப்பாவோட சீரியல் இது அதுன்றது டைமே இல்லாமல் இருக்கிறதுனால பார்க்கலாம். மேபி தேவைப்பட்டுச்சுன்னா பார்க்கலாம். பட் ஆனால் உங்கள் ஹேரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. விஷயம் வந்துட்டு சேஃப்டிக்கு வந்து தலைக்கு வந்துட்டு கிளிப் இருக்கு பார்த்தீங்களா. கிளிப்பு நைட் டைம்ல வந்துட்டு எங்க மம்மி தூங்குங்க பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ்ல பர்சனலா கேட்டிருப்பீங்க, ஏன் வந்து பாருங்க அவ்வளோ கிளிப் இருக்குன்றீங்க. இந்த இடத்துல இங்க பாருங்க, நிறைய தெரியல நிறைய கிளிப்பா இருக்கும். நிறைய பேர் இவ என்ன பண்ணுவான்னா கிளிப்பை போட்டுட்டு அப்படியே தூங்கிடுவான். ஸோ அது என்ன ஆகும், திடீர்னு குத்திரும், ஏதாவது குத்திரும். நிறைய நான் பாத்திருக்கேன். மம்மியும் எனக்கு காமிச்சாங்க. அது குத்துறனால வந்துட்டு பிரெயின்க்கு ஏதாவது கேன்சர் ஏதாவது வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய. அதனால நான் என்ன பண்ணுவேன், தூங்கும் போது அவளை விரிச்சு விட்டு பப்பர் பேன்லாம் தூங்க விட மாட்டேன். என்ன பண்ணுவேன், நல்லா தலையை தூக்கி பின்னி கீழே பேண்ட் போட்டு தூங்க வச்சிருவேன். எங்க மம்மி ரெட்டை சைட பின்னும் போது கூட எனக்கு தெரியாது. பட் ஒத்த பின்னல் பின்னும் போது தூக்கி இருக்கும். இங்க இருக்கும் கரெக்டா, இங்க இருக்கும் கரெக்டா, இங்க இருந்து பின்னி போடுவேன். போட்டோம்னா அந்த பின்னாடி அந்த இது மாதிரி இருக்குல்ல ஸ்ப்ரிங், அதுல வந்து முடி மாட்டி வந்துரும் அப்படின்னாலையும் போட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்லைடு பின் கூட நம்ம பூ குத்துறோம் அப்படின்னா அந்த குட்டி பூ குத்துற ஸ்லைடு இருக்குல்ல, அதுல குத்தவே குத்தாதீங்க. ஏன்னா அது அப்படியே முடி அதுல மாட்டிட்டு அப்படியே வந்துரும். நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன், அதுல பண்ணவே பண்ணாது. இருக்கிற முடி 4 முடி நமக்கு வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், பெரிய பெரிய ஸ்லைடு பின் இருக்குல்ல, நான்லாம் அதுல இதுங்க நான் காட்டுறேன். நான்லாம் இங்க பாருங்க, இதுல தான் நான் பூ குத்துவேன். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா முடி மாட்டிட்டு வரவே வராது. இதை நம்ம குத்துறோம் அப்படின்னாலும் குத்திக்கலாம், இதை எடுக்கிறோம்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ சேஃப். அந்த குட்டி இது மெல்லிசா இருக்கிறது முடி அப்படியே கூட வந்துடும். அதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதை பாப்பாவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆக்சுவலா எல்லா அம்மாவும் பாத்தீங்கன்னா அவங்களோட எப்படி சொல்றது, செல்ஃப் கேர் பண்றாங்களோ இல்லையோ, அவங்களோட பசங்களுக்கு நிறைய செல்ஃப் கேர் பண்றாங்க. எங்க மம்மி வந்துட்டு முடி வளர்க்கணும் எங்க மம்மிக்கும் ஆசை இருக்கு. பட் ஆனா வளர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மெயின்டைன் பண்றது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவளை நான் மெயின்டைன் பண்ணணும். சரி, இதுக்கப்புறம் முடி எங்க மம்மி ஒவ்வொரு சொல்றது பாத்தீங்களா, இவளை நான் மெயின்டைன் பண்ணுங்க ஹேர் சொல்றேன். இல்ல நான் சீரியஸா நடுவுல நான் மொட்டை எடுக்கலாம்லாம் பிளான் பண்றேன். சாமி கோயிலுக்கு வேண்டிட்டு வேண்டல. இந்த பொங்கல் டைம் வந்ததுல இந்த இயர் தான் பொங்கல் முடிஞ்ச உடனே நான் கோயிலில் போயிட்டு, நான் இன்னும் எந்த வேண்டுதலும் கிடையாது. வேண்டுதல் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை எடுத்து வேண்டுதல் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லி பிளான்லாம் பண்ணிட்டேன். வேண்டுதல்லாம் கிடையாது, நானா வெட்டணும். என்ன சொன்னாங்க நான் சொல்றேன் பாருங்க. மொட்டை எடுத்துட்டு இந்த முஸ்லிம்ஸ் போடுற படுதா மாதிரி போட்டு அது போட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஐயோ மம்மி வேண்டாம் மம்மி, இவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே விஷயம் தான், நம்ம கேர் பண்ணி நம்மள ரொம்ப நம்ம அப்படியே இப்படி அப்படி அப்படிலாம் நான் காட்டுறதுக்குலாம் எனக்கு விருப்பம். பட் நான் என்ன ரொம்ப இப்படிதான் இருக்கணும்ன்றதுலாம் நான் நிறைய நல்லா கேரக்டர் வைஸும் இருக்கட்டும் எல்லாமே சூப்பர். பட் செல்ஃப் கேர் வரும்போது, செல்ஃப் கேர் அப்படின்னு வரும்போதும் சரி, ஃப்ரேம் செல்ஃப் கேர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்னை விட நான் இவளுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. எங்க மம்மியை பத்தி நான் சொல்லணும்னா நிறைய நான் சொல்லிட்டே போகலாம். இப்போ ஸ்டோரி எக்ஸாம்பிள் சின்னதாகவே சொல்றேன் நான். ஸ்டோரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது நாங்க 2 பேர் ரீல்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் எடுத்து வந்து நியூ ரீல்னு போட மாட்டாங்க. நான் போடுறத, நான் தனியா போடுற ரீல்ஸ் மட்டும் தான் எடுத்து நியூ ரீல் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இன்னொன்னு வேற என்னெல்லாம் இருக்கு, யூடியூபா இருக்கட்டும், யூடியூப்ல நிறைய கண்டென்ட் நம்ம போடுறோம். அதுல என்ன பத்தி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அதை மட்டும் தான் எடுத்து யூடியூப் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நிறைய பண்ணுவாங்க. இவளுக்கு மட்டும் தான் நான் அந்த மாதிரி. இப்போ ரீல்ஸுக்கே பாத்தீங்கன்னா லைனர், லிப்ஸ்டிக், ஐப்ரோ, இது 3 மட்டும் தான். காஜல் 4 விஷயம். சில பேர் மேக்கப்லாம் போடுறீங்க, மூஞ்ச தடவி பார்த்தா கூட என்னென்ன நான் சொல்றேன். லிப்ஸ்டிக் போடுவாங்க, லைனர், காஜல், ஐப்ரோ. 4 ஐப்ரோ கூட சில டைம்ல போட மாட்டாங்க. 4 ஐப்ரோ, பென்சில், காஜல், ஐலைனர், லிப்ஸ்டிக், இது 4 வந்துட்டு எங்க மம்மி சில டைம்ல அதுவே போட மாட்டாங்க. வெறும் பொட்டு வச்சு வருவாங்க. நான் கம்பல் பண்ணி அந்த 4மே போட சொல்லிட்டு
தான் எடுப்பேன். பண்ணுங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த ரீல்ஸ் பண்றதெல்லாம் பெருசா எனக்கு உண்மையா சொல்ல போனா இன்ட்ரெஸ்டே இல்ல. அன்னைக்கு ஒரு தடவை ஒரு தனியா ஒரு ரீல் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. நான் பாத்தீங்கன்னா எனக்கு ரீலே நான் பண்ண மாட்டேன். நானே எனக்கு அது இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் திடீர்னு சும்மா ஏதோ பண்ணலாம். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. சாரிலாம் ஃபங்க்ஷன் போனதா நல்லா இருந்ததுன்னு சொல்லி பண்ணேன். அதுலயே உள்ள வந்து எப்படி டான்ஸ் ஆனான்னு பாத்தீங்களா? இன்னொன்னு என்னன்னா, இப்ப அந்த ரீல தனியாவே அவங்க போஸ்ட் பண்ணிருந்தாலுமே போஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. டிராஃப்லே தான் வச்சிருப்பேன். இன்னொன்னு அந்த திருடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு நோண்டுவேன், அந்த இதெல்லாம் வேலை இல்லாத டைம்ல நோண்டுவேன், ஏதோ ஒரு பாட்டுங்க. அது பண்ணும் போது எங்க அம்மா நல்லா இல்லடி சும்மா ரெடின்னாங்க. நான் எங்க அம்மா சும்மா பின்னாடி பாட்டுக்கு பின்னாடியாவது பாடுங்கன்னா அந்த பாட்டு அம்மாவுக்கு தெரியும். அப்படியே எடுக்கிறேன் பாட்டு கூட சும்மா பண்ணாங்க. அதை நான் எங்க அம்மாவுக்கு தெரியாம போஸ்ட் பண்ணது. இது கூட போஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஐயோ உன் வீட்டுக்கார பத்தி உங்க வீட்டுக்கார பேரை சொல்ல, அதெல்லாம் சும்மா நான் பண்ணாலே இவங்க உள்ள வந்தாங்க அவங்க 2 பேரும். சரி ஓகே இவங்க இருக்கிறதுனால நான் போஸ்ட் பண்ணிட்டேன். பட் தனியா எடுத்திருந்தேன்னா அதையும் எங்க அம்மா கிட்ட இருக்க ஒரு பிளஸ் என்னன்னா, நான் அந்த எங்க அம்மா பண்ற வீடியோலயோ நான் பண்ற வீடியோல நான் இருக்கேன், ஒரு வீடியோ நான் இருக்கேன்னா அந்த வீடியோ போஸ்ட் ஆயிடும். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போகணும்னா என்னோட ஃப்ரேம், நான் ஒரு ஃப்ரேமா இருக்கணும். அதாவது ஜான்சியோட பொண்ணு திக்ஷன்யா அப்படின்னு சொல்றதை விட திக்ஷன்யாவோட அம்மா ஜான்சி அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு பெருமை நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சதுனால மட்டும்தான் இவ இந்த இடத்துல இருக்கிற, நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இல்ல நான் வந்து என்ன நான் வந்து பூஸ்டப் பண்ணணும், என்ன நான் வந்து க்ளோ பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா நான் இங்க இருந்திருப்பேன், அவ இங்க இருந்திருப்பா ஆப்போசிட்டா. பட் அவளுக்கு அடுத்துதான் நான் இருக்கணும்னு என்னோட ஆசை. ஏன்னா ஒரு அம்மாவா வந்து குழந்தைங்களை பெத்துட்டோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. அவ எந்த இடத்துல இருக்கிறா, போறவங்க வரவங்க பாக்குறவங்க இவங்களோட அம்மா இது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு கெத்தா இருக்கும் நமக்கு. அதுதான் ஒரு சூப்பரா இருக்கும். என்ஜாய் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். எனக்கு அது பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால என்ன நான் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஷோல கூட சொல்லிருப்பா, அண்ணியா நானா ஷோல கூட சொல்லிருப்பான், கொண்ட போட்டுட்டே இருப்பாங்க அம்மா, தூக்கி கொண்ட போடுவாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா எங்க மம்மி வந்துட்டு ஸ்லிம்மா இருக்காங்க. என்ன நான் உண்மையை சொல்லணும்னா என்னை விட ஸ்லிம். எங்க 2 பேருக்குமே ஒரே சைஸ் தான். எங்க மம்மி ஆமா இதை சொல்லியே ஆகணும். நிறைய பேரு கேக்குறீங்க பாப்பா ட்ரெஸ் பொட்டிக்ல கேட்கும் போது அக்கா பாப்பாவோட சைஸ் என்னக்கா, ஏன்னா பாப்பா வச்சு அவங்க வாங்குறதுக்காக கேக்குறாங்க. ஆக்சுவலி பாப்பாவோட சைஸ் எக்ஸஸ் தான், என்னோட சைஸ் எக்ஸஸ் தான். 2 பேரும் சேம் சைஸ். என்னோட பிளவுஸ் அவளுக்கு கரெக்டா இருக்கும். நானும் அவளும் ஒரே டாப் தான் வேர் பண்ணுவோம். இதுக்கு 2 பேருக்கும் கரெக்டா இருக்கும். கூட எங்க 2 பேருமே ஒரே தான். ஸ்லிப்பர் சைஸ்ல இருந்து எல்லாமே எல்லாமே ஒண்ணுதான். பட் பாக்குறதுக்கு நான் கொஞ்சம் லீனா இருக்க மாதிரியும் அவ ஃபேட்டா இருக்க மாதிரியும் உங்களுக்கு தெரியுது. பட் இல்ல என்னன்னா எனக்கு கண்ணம் ரொம்ப சப்பி போயிருக்கு. கண்ணம் இல்ல, எனக்கு கண்ணம் இருக்கு. இன்னொன்னு எங்க மம்மிக்கு வந்துட்டு ஹார்ம்ஸ் கிடையாது, எனக்கு ஹார்ம்ஸ் இருக்கு. 2 விஷயம் தான். இன்னொன்னு வேற எதுவும் கிடையாது. இது எனக்கு ஆக்சுவலி கண்ணம் இல்லங்க. கண்ணம் இருந்தா நானும் கொஞ்சம் பப்ளியா தெரிஞ்சிருப்பேன். எங்க மம்மி பக்கத்துல நின்னாலே எங்க மம்மி கண்ணம் சுத்தம், எங்க மம்மிக்கு சுத்தமா கண்ணம் இல்ல. இது என்ன எனக்கு புரியல. ஏன்னு நான் நிறைய வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாம் போட்டா இதான் ஃபேட் ஆவாங்க அப்படின்ற ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டாலே வந்து ஃபேட் ஆவாங்கல்ல, அப்படி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். எங்க அப்பா அம்மாவை நீங்களே பாத்திருக்கீங்க வீடியோஸ்ல, எப்படி இருக்காங்க, லீனா இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருப்பேன், நானும் லீன் தான். பட் இவ ஏன் ஃபேட்டா இருக்கா அப்படின்னா ஃபேட்டா கிடையாது, அவ லீனா தான் இருக்கா. என் கூட கம்பேர் பண்றதுனால அவ ஃபேட்டா கிடையாது. ஆமா இவ ஹைட் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா இவ ஸ்கிப் பண்ணானா கொஞ்சம் ஹைட் ஆயிடுவா. பட் டைம் இல்ல, உண்மையான ரீசன் அதுதான். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ரொட்டீனா நம்ம ஒர்க்கை பார்க்கவே நமக்கு ஃபுல் டைம். ஏன்னா என்னோட பிசினஸ்ல ஃபுல்லா அவ தான் எனக்கு சப்போர்ட் பண்றா. நிறைய சப்போர்ட். அட்ரஸ் எழுதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிரிண்டர்லாம் நம்ம வாங்கல, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்க மம்மி கையால எழுதுனால எங்க மம்மிக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதே மாதிரி அட்மினை வச்சுக்க மாட்டேன், எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. மூணாவது பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம கால் பண்ணி சொல்லிட்டு ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டா போகணும், துணி பார்க்கணும், நல்லா இருக்கா நல்லா இல்லையா சூப்பரா இருக்கு, இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு வருவேன். நானே அட்ரஸ் எழுதுவேன், நானே லேப்டாப்ல டைப் பண்ணணும், நானே அதை கொரியர் போடணும், நானே கொரியர் நான் வந்தாலும் அதை கொடுக்கணும். அப்பதான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். இது இன்னொருத்தவங்களை வச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம ஒர்க், நம்ம பிசினஸ், நம்ம மட்டும்தான் பார்க்கணும். அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னோட பழக்கம் அப்படியே அவருக்கு வரணுன்றதுதான் என்னோட விஷயம். நான் இப்போ ஒரு ஆளை வச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஆளை வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு 8,000 10,000 கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்கலாம். பட் ஆக்சுவலி என்னன்னா நம்ம அந்த ஆளை வச்சா கூட என்ன தெரியும், என்னதான் இருந்தாலும் ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் தான் அவங்க எல்லாரும். பட் அவங்க நம்ம பிசினஸ்ல அவங்க எஃபெக்ட் போட முடியாது. ஓகே நான் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இது நம்ம ஸ்டார்ட் அப். ஓகே ஆக்சுவலி ஸ்டார்ட் அப்னு கிடையாது. பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன், பட் வெளியே பண்ணல. ஆமா அது வந்துட்டு அப்போ வந்துட்டு நான் சீரியல்ல போயிட்டு தான் இருந்தேன்.
பட் நான் வந்துட்டு ரீல்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துக்குமே முன்னாடில இருந்தே நான் போயிட்டு இருக்கேன். பட் அந்த டைம்ல வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அவ்வளோ யாருக்கும் எங்களுக்கு தெரியாது, எங்க மம்மியை வந்து தெரியாதுன்றனால எங்க மம்மி வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு எப்படி போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடையாது. பட் இருந்தது, இது எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம நான் வீட்டுக்கு பக்கத்துல ஆபீஸ் அப்பயும் நல்லா போயிட்டு இருந்தது. பட் அது டெவலப் பண்ண முடியல. சாரீஸ் மட்டும் தான் நான் போட்டுட்டு இருந்தேன். ஃபுல் சாரீஸ் மட்டும் தான் அப்ப போட்டுட்டு இருந்தேன். டெவலப் பண்ண முடியல. இவதான் ஐடியா கொடுத்தா. இவதான் சொல்லி அம்மா நமக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நம்ம இதுக்குள்ள நம்ம மூவ் பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ள நாங்க உள்ள வர ஆரம்பிச்சது. பட் ஸ்டில் பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப பெரிய சப்போர்ட், எல்லாருமே எங்களுக்கு நிறைய நிறைய சப்போர்ட். ஆக்சுவலி குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அகைன் எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமராகவே நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, மெசேஜ் போடுவாங்க, அனுப்பி விடுவாங்க அமௌண்ட்டை, சிஸ்டர் இந்த சாரி சிஸ்டர், இந்த சுடி சிஸ்டர், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிசினஸ் டீடைல்ஸ் நிறைய நம்ம பேசணும். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய 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 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். பிஸ்னஸை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அக்கா எனக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுது, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான டிப்ஸ் நான் டெஃபினட்டாக கொடுக்குறேன். எங்கே நீங்கள் இது கிளாத் வாங்கினா நல்லாயிருக்கும், எப்படி வாங்கணும், என்ன பண்ணணும், எவ்வளோ மார்ஜினில் சேல் பண்ணால் பெஸ்ட். ஏன்னா நிறைய பேர் நிறைய அமௌண்ட்டில் சேல் பண்ணுவாங்க. பட் அது நமக்கு வேணாம். நான் ஒரே விஷயம் தான், அவங்க அந்த பொட்டிக்கில் என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க, இந்த பொட்டிக்கில் என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க, நம்ம அந்த ரேட்டில் கொடுக்குறோம், அது வேண்டாம். நம்ம என்ன ரேட்டில் வாங்கணும் அதுலேருந்து ஒரு மார்ஜின் வச்சா போதும். ஸோ அதுதான் நான் எப்பவுமே யோசிக்கிற விஷயம். நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லி இதுலயே நான் சொல்லிட்டேன்னா அது முடிஞ்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போக போக நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பா பேசலாம். அதே மாதிரி நம்மளோட பொட்டிக்க பார்த்து இந்த விஷயம் சொல்லணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் இதுல கூட போட்டிருக்கேன் நான். ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய பேர் பயங்கரமா சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவை வச்சு பாப்பாவும் ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு பாப்பா பண்றதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்கவுங்க குழந்தைங்களை, அதாவது பெண் குழந்தைங்களை வச்சு அவங்கவங்க ரீல் போடுறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கக்கா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நான் அந்த வீடியோ ஒரு டைம் போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஆமாக்கா நான் கூட பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கேட்டவங்க எல்லார்கிட்டயுமே யாருன்னு வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டாங்க. பட் அனுப்பல, இப்ப வரைக்கும் யாருமே தெரியல, லிங்க் அனுப்பல. அப்படி யாராவது யார் அவங்கன்றது எனக்கு லிங்க் மறக்காம அனுப்புங்க. நானும் அப்படி பார்த்து நானும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நான் சொல்லணும் எனக்கு ஒயிட் ஹேர்ஸ் இருக்குல்ல, அது ஏன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லணும். ஆக்சுவலி லாஸ்ட் பாப்பாக்கு ரெட்டச்சரை போடும்போது ஒயிட் ஹேர் இருந்தது. அது ஒரு கமெண்ட் வந்தது, பாப்பாக்கு ஏன் இவ்வளவு ஒயிட் ஹேர் இருக்கான்னு கேட்டா. ஆக்சுவலி எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா விட்டமின் கம்மியா இருக்கும். இல்ல அவங்க கமெண்ட்ல சொன்னது விட்டமின் கம்மியா இருக்கும், வெஜிடபிள் சாப்பிட சொல்லுங்க, இது எடுத்துக்கோங்க, அதெல்லாம் அப்படிலாம் சொன்னீங்க. ரீசன் ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து ஓவர் டிப்ரெஷன் தான் உண்மையான ரீசன். ஏன்னா ஷூட்டு, ஸ்கூலு, பிசினஸ், ஸ்டடீஸு, இது தாண்டி வரனடி இருக்கு, லைஃப் ஸ்டைல், ஃபேமிலி, பேக்ரவுண்ட். சோ அதனால அவ எல்லாத்தையுமே பாக்குறதுனால அந்த ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன், அம்மா வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கிறது நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு ஒருத்தவங்க கேட்டப்ப நான் ஓன் வாய்ஸ் போட்டிருந்தப்ப சொல்லியிருப்பேன். ஸோ அம்மாக்காக அந்த ஒரு வார்த்தைக்காக நல்லா வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக எவ்வளோ பரமேஸ்வரி 8 வச்சுனே பரமேஸ்வரி எங்க அம்மாவுக்கு 10 இருக்காங்க, 8 வச்சிருக்காங்க. எப்படி க்ரோத் போறதுக்காக எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது இந்த ஜென்ரேஷன்ல இப்போ இருக்கிற பசங்க, சின்ன பசங்க எல்லாருக்குமே, என்னை விட சின்ன பசங்களுக்கே ஒயிட் ஹேர்ஸ் வரதான் செய்யுது. ஆமா கண்டிப்பா அது வரும். அது ஒரு பெரிய இது இல்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுல அவ ஏஜுக்கு வந்து அவ நிறைய வேலைகள் செய்யறா, ரொட்டீனா பிஸியாவே இருக்கிறா, அவ மைண்ட் ஃபுல்லா அவ பிஸி ஷெட்யூல்ல வச்சுக்கிறா, அதனால இதெல்லாம் வரதா செய்யும், அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு வந்து உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஹேர் இருந்ததுன்னா அதெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா நான் வந்துட்டு என்ன எங்க மம்மியும் நானும் என்ன சொல்லுவோம்னா, பிளாக் ஹேர் எப்படி அழகோ அது மாதிரி ஒயிட் ஹேர் அழகு. ஸோ அதுதான் ஆக்சுவலி ஃபேக்ட். ஸோ இதுதாங்க பாப்பாவோட ஹேர் டிப்ஸ் நான் சொல்லிட்டேன். திருப்பி நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இதுதான் ஆக்சுவலி இன்ஃபர்மேஷன் கொடுத்து வீடியோவும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் யார் கேட்டீங்களா? ஆமா, இதுக்கு அடுத்தது என்னெல்லாம் வீடியோ போட போறோங்கிறது உங்களுக்கு நாங்க சொல்லியாச்சு. ஸோ மறக்காம அம்மா பொண்ணு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜான்சி தீக்ஷித் பொட்டிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ட்ரெஸ்ஸோட ரேட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்பதான் நீங்க ஈஸியா நிறைய உங்களுக்கு வந்து கத்து கொடுக்க போறாங்க எங்க மம்மி. சீரியஸா இதுக்கப்புறம் நான் கத்து கொடுக்கறது ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி பேரண்டா இருக்கட்டும், எப்படி போல்டா இருக்கணும், எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நம்ம குழந்தைய வளர்க்கறது எல்லாருக்கும் தெரியுங்க, காமன் தான் அது. பட் ஒரு சில பேர் எங்கிட்ட கேட்டவங்களுக்காக நான் சொல்றேன், அதுக்காக எங்களுக்காக குழந்தை வளர்க்க தெரியாதா, நீ யாரே சொல்றதுக்கு. சில பேர் வந்து நானே யோசிப்பேன், நிறைய வீடியோஸ்ல நம்ம போடுற வீடியோஸ்ல ஏதாவது நெகட்டிவா நினைச்சுப்பாங்களோ, பட் அந்த ஒவ்வொரு யாரும் சொன்னதில்ல, பட் எங்களுக்கு பர்சனலா தோணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆனா சீரியஸாவே ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ஒரு நெகட்டிவ் அப்படின்றது யாராவது ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாத ஒர்க் தான் பண்ணுவான், பட் அவன் நான் ஹைட் பண்ணுவேன். எனக்கு நெகட்டிவ் வந்தா, ஆனா ஆக்சுவலா நெகட்டிவே வந்தாலுமே, இது ஒரு எப்படி சொல்றது, சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்தாலுமே
அத வந்துட்டு Hide. ஹைடு. இன்னொரு விஷயம், அதுக்கு வந்து நம்மளுக்காக சப்போர்ட் பண்ண பர்சன்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, அப்படி அதெல்லாம் பெரிய பேசாதீங்க விஷயம். ஆமா, அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நான் மோஸ்ட்லி நெகட்டிவ் வந்தாலே அதை ஹைட் பண்றாங்க. அவனை மதிக்க கூட மாட்டேன். அவன்லாம் வந்து அப்படின்ற மாதிரி போயிடுவேன், வேற விஷயம். மற்றபடி எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நான் பயங்கரமா ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். அதுதான் என்னோட கேரக்டர். ஓகேங்களா? ஸோ ஹோப் இன்னைக்கு வந்து ஹேர் டிப்ஸ்ன்னு கேட்டீங்க, அவங்களுக்கு சொல்லிட்டு அதையும் தாண்டி நிறைய extra நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷன். பரமேஸ்வரி அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கோம். கமெண்ட்ல சொல்லுங்க. இது இப்போ நான் இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன், என்னென்ன வீடியோலாம் கொடுக்க போறேன்ட்டு அதில் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்லுங்க. ஆல்ரெடி எங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் அதையும் தாண்டி நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் நாங்கள் ஃபில்டர் பண்ணி எது அதிகமா இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அதையும் தாண்டி புனிதமானது. நான் பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, பேசுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. என் சாமி ரொம்ப நேரமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறான். சோ என் சாமிக்காக எனக்கு என்ன தெரியுமா மனவலி, இந்த ஒரு வீடியோ எடுக்கும் போதும் நான் பேச வருவேன். எங்க அம்மா பரமேஸ்வரி இதுக்கு மேல எங்க அம்மா வந்து படுத்துட்டு இருக்காங்க. எங்க பாட்டி வந்து காலையில போய் எட்டி வச்சுட்டே ஆமா, இருக்காங்க. எங்க பாட்டி காலையில இருந்தே வந்துட்டு ஆழ்ந்த உறக்கத்துல தான் ஆமாங்க. இருக்கிறார்கள். இல்லைங்க, actually அம்மாவுக்கு ஃபீவரா இருக்கு, அதனால அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. நானும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்ப பட் கூட பாருங்க, நான் சொல்ல வரதுன்னு சொல்லி முடிக்கலங்க. கேளுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க சாமி, சொல்லுங்க தங்கம். சொல்லுவாங்க, அவங்க நிறைய பேசுவாங்க, இனிமேல் நிறைய பேசுவாங்க. இல்ல ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போதும் இந்த மாதிரி ஏதாவது சொல்ல அங்க வருவேன். பாரு, half an hour போகுது வீடியோ சரி, பார்க்க ஓகே மக்களே, நன்றி. இந்த நன்றி, வீடியோ உங்களுக்கு நன்றி, பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போற மறக்காம notifications எல்லாருமே ஹேருக்கு ஒரே ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஹேர் நல்லா வளரும். மாத்தி மாத்தி ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஷாம்பு டேரக்டா தலையில அப்ளை பண்ணாதீங்க. ஒரு பவுல்ல ஊத்திட்டு தண்ணியை ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. நான் இவளுக்கு அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா அது பண்ணக்கூடாது. ஏன்னா இவளுக்கு அடர்த்தியா இருக்கு. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி சன்ஸ்லிக் நான் ப்ரமோஷன் கொடுன்னு நினைச்சுக்காதீங்க, ஏன்னா நான் ரொம்ப வருஷமா அதான் யூஸ் பண்றேன். எங்க ஒண்ணு சொல்ல மறந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு. ஆனா எந்த கமெண்ட் அதிகமா இருக்கோ அந்த கமெண்ட்டை ஃபில்டர் பண்ணி நாங்க கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம என்ன வீடியோ போட போறோம்ன்றத புதன்கிழமை வந்துட்டு நைட் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். நாங்க போட்டுருவோம். நாங்க காலையில வீடியோ வருதா இல்லைன்னு முதல்ல பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ so much.